2015 ரிலீஸ் ஆன மாங்ஸ் கம்ஸ் டவுன் த மவுண்டைன் அப்படின்னு ஒரு சைனீஸ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்குங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோ வந்து ஒரு மாங்க், அதாவது இந்த துறவின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு. ஸோ அவரோட மடத்துல இருந்து கீழே இறங்கி ஒரு நார்மலான லைஃபை வாழுறதுக்காக வந்திருக்காப்ல. இப்படி மலை உச்சியில ஒரு துறவியா இருந்த நம்ம ஹீரோ வந்து இப்போ நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு முதல் கட்டமா வந்து ஒரு மருத்துவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடைக்கலம் கிடைக்குது. ஸோ அவரே அவர் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் அந்த மருத்துவரும் இறந்து போறாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில இருந்து கீழே இறங்குனதுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை பார்க்கறாரு, கத்துக்கிறாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதையே. இப்படி இந்த படத்தோட கதையை கேட்கும்போது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிளாட்டா இருக்கே அப்படின்னு தான் தோணும். ஆனா இந்த படத்தோட கதை அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை அப்படின்னாலும் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல தான் படம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான அந்த கும்ஃபு கலைகளெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்துல எக்கச்சக்கமா இருக்கு. இப்படி இந்த படத்துல அந்த பர்டிகுலரா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதுக்கு ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் லவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை யோசிக்காம ட்ரை பண்ணலாம். ஆனா எனக்கு ஒரு நல்ல கதையும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்துல பெருசா கதையை எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஜேர்னி மாதிரி தான். ஸோ ஒரு வந்து துறவி வந்து கீழே இறங்கி வராரு. ஸோ அவரோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு டிராவல்ல வந்து எந்த மாதிரி ஆக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுமோ அதான் பண்ணியிருப்பாங்க. ஆனா படத்தோட செகண்ட் ஹாப்ல ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில எமோஷன்ஸ், சில வந்து பாத்தீங்கன்னா காமெடி, அந்த பர்டிகுலரா சொல்லலாம் ஹீரோட கேரக்டர் ஒரு ஃபன்னான கேரக்டர். போக போக அந்த கேரக்டர் எப்படி மாறுது அப்படின்றலாம் காமிச்சிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்காவான ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர். தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டும் நீட்டா இருக்கு. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒரு சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.